வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு மீன் குழம்பு. இது நம்ம வந்து மத்தி மீன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து மத்தி மீன் வச்சு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் இங்கே மத்தி மீனை வந்து கொஞ்சம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து நிறைய இந்த மீனோட மண்டையும் கொஞ்சம் வால் பகுதியும் தான் போட போகிறேன். உடம்பு வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து புளி தண்ணியை வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரை கப் வந்து துருவின தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை வந்து தோலை மட்டும் உரித்து முழுசாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு வந்து தோலை உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் இல்லைனா வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து கடுகு, அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெந்தயம். இப்போ கடுகு வந்து கொஞ்சம் நல்லா வெடிக்கட்டும். இப்போ கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துடலாம். பூண்டு, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். நறுக்கின வெங்காயம் வந்து கொஞ்சம் போட்டால் போதும் தாளிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து கொஞ்சம் அரைக்கவும் போகிறோம், அதனால் நிறைய போட வேண்டாம். கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் எனக்கு சேர்க்கலை. இது கொஞ்சம் வதங்கட்டும். லைட்டாக வதங்கிருச்சு வெங்காயம்லாம். இப்போ வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம வந்து இதில் மிளகாத்தூளும் சேர்ப்போம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தான் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறோம். இப்போ பச்சை மிளகாவும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இந்த புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை வந்து நல்லா நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை வந்து சேர்த்துடலாம். இதில் இந்த புளி தண்ணியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள். நமக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காயெலாம் சேர்க்கும்போது கொஞ்சம் கட்டியாகும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த தேங்காயெல்லாம் அரைச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அரை கப் துருவின தேங்காய் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம உரித்து வச்சுருக்க இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், அதையும் வந்து சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். ஒரு அரை கப் போல் தண்ணி.
இதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ இந்த தேங்காயை வந்து நம்ம அரைச்சிடலாம். இதை வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஜார்லேயும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துடலாம். அதையும் இப்போ நான் ஜார் அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துட்றேன். இப்போ நீங்கள் திக்னஸ் பார்த்துட்டு எவ்வளோ திக்காக இருக்கணும் குழம்புன்னு பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு இந்த திக்னஸ் வேணும்னா போதும்னா இதுவே போதும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். அது நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி சேர்க்கணும். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் கொதித்து வரட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்ப மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வந்து அதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ அதை மூடி வச்சிடலாம். இப்போ தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து இந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம். இதில் இப்போ இதில் வந்து நான் கழுவி வச்சுருக்கேன் இந்த மத்தி மீனை வந்து சேர்த்துட்றேன். இப்போ குழம்ப வந்து ரொம்ப கலக்கி விடக்கூடாது. சும்மா மீன் வந்து நல்லா இந்த குழம்புல முங்குற மாதிரி இதை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இது இன்னும் வேகட்டும். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது வந்து சிம்லேயே இருக்கட்டும். சிம்லேயே வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் குழம்பு வந்து சூப்பராக தயாராகிருச்சு. மீன்லாம் நல்லா வெந்துருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம மத்தி மீன் குழம்பு வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி மேலே போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம மீன் குழம்பு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மீன் குழம்பை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அடடடா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.